ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கண்ணாடி ஒரு குத்து டைம் ஒரு குத்து திருப்பி சூப்புன்னு இறங்கிச்சான். நேராக நடுவில் வந்து நின்றுச்சான், கட்டிலுக்கு நடுவில். எங்கள் அண்ணன் குண்டம் பிடிச்சி கிள்ளிடும். நான் ஆண்டு காலம் நிறுத்துவோண்ணா இப்படியே பார்க்கமா ரோபோட் மாரி இதான். ஓகேவா? எங்கள் அண்ணனுக்கு அந்த விஷயம் போயிடும். யாரையும் பெரியப்பா பையனுக்கு விஷயம் போயிடும். அவர் என்ன பண்ணிடுவார், சொல்றா மைக்கிள் வாடான்னு சொல்லிட்டு எண்ணெய் கூட்டிக்கிட்டு ஒரு சொம்பு மாதிரி ஒன்று வச்சிருக்காரு, மண்பானையில் செஞ்சு. அதை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டா அந்த ரூமுக்குள்ள பூந்துட்டோம். இன்னைக்கு வரட்டும் இதை பிடிச்சிருவோம். களத்தில் இறங்கிட்டோம். நானே, என் அண்ணன், என் பெரிய அண்ணன், அதில் 3 பேரை இறங்கிட்டோம். 3 பேரை இறங்கிட்டோம். அந்த ரூமுக்குள்ள உட்காந்துருக்கோம் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றோம். அதை பண்றோம் இந்த பண்றோம். விடிய முடிச்சிருந்தோம். ஒரு மண்ணையும் காணும். கடுப்பாயிடுச்சா? என்ன சொல்லிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பூசி விட்டாக்காதாடான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சுடா. ஒரு 2-3 நாள் ஓடுச்சு. அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒண்ணுமே இல்லை. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்துருந்தாங்க. என் வீட்டில் இருந்து வந்துருந்தாங்க அங்கே விசிட் பண்ணுறதுக்கு. வந்திருந்தப்போ நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் அந்த ரூமில் போய் படுத்தோம். எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீடு பெரியப்பா வீடு, இந்த பக்கம் வீடு, இந்த மாதிரி வீடு பக்கத்து வீடு. பெரியப்பா வீடு எங்கள் அண்ணன் வீடு. அவர் கல்யாணம் பண்ணி சேவை எடுத்து அந்த வீட்டில் இருந்தார். அப்போ நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டேன், அந்த ரூமில் போய் படுத்துட்டேன்டா. நான் கட்டில் மேலே படுத்திருக்கேன். பெரிய கட்டில், ஒத்த கட்டில் மேலே படுத்திருக்கேன். கீழே வந்து எங்கள் அப்பா ஒரு மெத்தையை போட்டு கீழே படுத்திருக்காரு தரையில். நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு முன்னுக்கு என்ன இருக்குன்னா, அப்போ கட்டில் மாற்றி போட்டாங்க லொக்கேஷனை. இந்த சைடில் ஜன்னல் இருக்கும், அது இந்த சைடில் இருக்கும். இந்த சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள். என்ன பண்ணிட்டாங்க, கட்டில் அப்படி திருப்பி இப்படி போட்டாங்க. அப்போ ஜன்னல் எனக்கு முன்னுக்கு வந்துருச்சு. வாஸ்து சரி இருக்கும், நேரம் வந்துருச்சு ஜன்னல் எனக்கு முன்னுக்கு. நானும் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கு. காதில் சத்தம். என்ன சத்தம்? ஹஸ்கி வாய்ஸில் என் பேர் கூப்பிட்றாங்க. கரெக்ட், என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ரொம்ப நேரமா கூப்பிடுறது. நான் ஏஞ்சி உக்காந்துருவாங்க. ஏஞ்சி உக்காந்துட்டு மேலே ஃபேன் ஓடுது, முன்னுக்கு ஜன்னல் இருக்கு, கட்டன் துணி போடலை. நான் பார்க்குறேன், எவன்டா ஜன்னலை நம்மளை கூப்பிடுவான் இத்தனை மணிக்கு? அதுவும் விடிகால 2-3 மணிக்கான்ட்டு. 2-3 மணி, விடிகால 2-3 மணி. டேடி கீழே தூங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம மேலே கட்டிலையும் சொக்கான்ட்டு நான் என்ன பண்ணுறேன் சரி பாருங்க, யாரும் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, யாருன்னே தெரியல அப்படின்ட்டு. அவரு ஏஞ்சிட்டு பார்த்துட்டு பேசாம படின்னுவாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரின்னு சொல்லிட்டு படுப்பேன். திருப்பி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஏஞ்சி உக்காந்துட்டு, டேடி படுத்திருப்பார்ல, டேடி படுத்திருக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு டேபிள் ஃபேன் வந்து கட்டையா உள்ளது, ஹைட்டா உள்ளது, கட்டையா உள்ளது இருக்குல்ல, அந்த செவுருக்கும், அதாவது அந்த ஜன்னலு கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கும், செவுரு முன்னுக்கு வந்து ஃபேனு, பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு. செவுருக்கும் அந்த வாலுக்கும் இந்த ஃபேனுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. நான் யதார்த்தமா பாத்துக்கிட்டே, நான் ரொம்ப நேரமா ஜன்னல் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். யதார்த்தமா கீழே பார்க்கும்போது ஃபேனுக்கு பக்கத்துல, ஃபேனுக்கு பின்னாடி சப்பானங்காலம் போட்டு முடி அப்படி பொங்குது, கரைய மாட்டேயுமா உட்காந்துக்கிட்டே என்ன கூப்பிட்டு நிற்குது. நான் என்ன பண்ணுவேன், டேடியை எழுப்பிட்டு, டேடியை திருப்பி எழுப்பிட்டு, அங்க பாருங்க யாரோ உட்காந்துருக்காங்க ப்ரே பண்ணிருக்க. எங்க பெரியப்பா வந்து பாஸ்டர், எங்க அப்பாவோட அண்ணன் வந்து, எங்க அப்பாவோட அண்ணன், டேடியோட அண்ணன் வந்து பாஸ்டர். அவரோட பையனுக்கு தான் கல்யாணம். அவருக்கு தான் நாங்கள் போய் தங்கியிருக்கோம். பக்கத்து வீடு பாஸ்டர் வீடு. அவர்கிட்ட போய் டேடி போய் சொல்லுவார். சொன்னா கேட்டா அவர் என்ன பண்ணுவார், பைபிள், இந்த ஹாலி வாட்டர், ஆயில் இருக்கும், ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பூர்வாக டமார்னு ஒரு சத்தம், பொண்ணாத்தான் டமார்னு ஒரு சத்தம் எங்க இருந்து வருது, அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வருது. ஓகே, அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வருது. அப்ப கண்டுபிடிச்சோம் இந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருக்குன்ற கன்ஃபார்ம். நேரம் போய் கதவு திறக்கிறாங்க, கதவு திறக்க முடியல. திறந்து இருந்த கதவு திறக்கவே முடியல. திறந்து இருந்த கதவு, லாக் பண்ணாத கதவு, சாவியும் இல்லை அந்த கதவு, ஆனா லாக் ஆயிட்டு போய் திறக்க முடியல. என்ன பண்ணிருந்தோம், எங்க அண்ணன் போயிட்டு நேரா போயிடுச்சு, கீழே இருந்து ஒரு ஓடாரி தூக்கிட்டு ஒரு சொருவோ ஒரு நெம்பு டமார்னு ஒரு ஓடாரி ஒட்டச்சு உள்ள பூந்து பெரியப்பா ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் ரிலீஃபே வந்துச்சு. என்னன்ட்ட கேட்டேன், இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு நான் என்கிட்ட கேட்குறேன்,
என்னத்த நீ பார்த்தேன் அது இருந்துச்சுடா. மூஞ்சி வந்துட்டு அழியும் போது தெரியுமா பூரா வாய் இப்படி இருக்கான். என்னன்னா சேட் ஃபேஸ் இப்படி வளவா இப்படி வாய் இப்படி இருக்கான். கண்ணு இப்படி இருக்கான். காலு வந்து பார்க்க முடியல. ஆவி மாரி அப்படியே காத்துல கிட்டத்தட்ட வேனம் லுக்ல. ஆனா வாய் வந்து இப்படி செங்கிட்டான். இல்ல சேட் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அதோட மூஞ்சி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னிச்சு. அப்பதான் எனக்கு தெரியும், ஓ அப்ப சின்னவர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. அவங்க லுக்கே அப்படிதான், சின்னவரோட லுக்கு. நீ பார்த்தனா நீ வந்து லைக் நீ எப்படி சொல்றது பார்த்துட்டு நான் உன்னால டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. நான் சொன்ன அடையாளத்தை ஞாபகம் வச்சுக்கோ. வாய் இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், தலை பெருசா அப்படி கூடா இருக்கும், வெளியின் மாதிரி இருக்கும். அதான் சின்னது. இப்ப அதை ஏன் சின்னதை பத்தி பேசிங்க? ஏன் உன் மண்டியில ஏத்துறான்? நீ இப்பதான் வீட்டுல போய் படுக்க போகும். அது ஒண்ணு, அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்குது, ஆனா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். எனக்கு நடந்த சொல்றேன், இதுக்கு மேல தாங்காது பாடி. எனக்கு நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்றேன். எனக்கு நடக்கல, என் கூட்டாளி அம்மா இருக்கு. இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம். இங்க இருந்து அவ்வளவு அம்மா இறந்துட்டாங்க. இந்த நடந்த விஷயத்தினால இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் அம்னுங்க தாமானி வீட்டில் தான், இங்கே தான் கம்மியாக நடக்கும். கூட்டாளி ஸ்கூலில் 2 என் கூட்டாளி தான் அவன். அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு எப்பயுமே வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாள் வரும்போதே ஒரு மாதிரியாக தான் வந்தாங்க. உடம்பு முடியாமல் போய் அப்படி தான் வந்தாங்க. இப்போ உடம்பு முடியல, நார்மலாக என்ன செய்வான், கிளினிக் கூட்டிகிட்டு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கும் அந்தமாரி கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நாளாவது என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அட்டாக் பண்ணுறது. அவங்க ஹஸ்பண்டை காலை கடிக்கிறது, நகத்தை வச்சு கீறுறது, கத்தி வச்சு வெட்டுறது. பெருசாலாம் இல்லை, சின்னதா அப்படியே அப்படியே இப்படி இப்படி சொந்தமா தோச்சை பண்ற மாதிரி அப்படியே வெட்டு. அந்த ரத்தம் அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும், நார்மலா தமிழ்நாடு என்ன செய்வாங்க, நார்மலா நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நாளாக அவங்களுக்கு தோச்சை தாங்க முடியாம கை காலெல்லாம் கட்ட வச்சுட்டாங்க. எப்பயுமே அவங்க அம்மா அப்பா இப்படிதான் கட்டி தான் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் கட்டி வச்சிருப்பாங்க, உட்கார வச்சிருப்பாங்க, கட்டி தான் வச்சிருப்பாங்க. நீ பார்த்தனா நார்மலான ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருந்தா பாவமா உட்காந்துருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்மளாம் பார்த்தா நமக்கு மனசே இருக்காது. கட்டை அவுத்து விடுங்க, கட்டை நம்மளுக்கே அவுத்து விடணும், நார்மலா பேசுவாங்க. அந்த மாதிரி உட்காந்து நம்ம போகும்போது எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஆனா அப்படி கை கைட்டு இப்படிதான் இருப்பாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. ஒரு தடவை அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி அந்த மாரி சிச்சுவேஷன் இருந்து என்ன ஆச்சுன்னா, ஏன் ரொம்ப கட்டி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கட்டை திறத்துக்கு விட்ட ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நாள் அப்படியே இருக்காங்க, நல்லா ஆயிட்டாங்க. கட்டை திறந்து விட்டா வீட்டுட்டு ஓடிடுவாங்க. எப்படின்னா முத்தியானில் இருக்காங்க, முத்தியானில் வந்து தாமானி பசார் வரைக்கும் ஓடி வந்துடுவாங்களாம். ஆளுங்க தேடுவாங்க, அவங்க வீட்டு ஆள் தேடிட்டு போய் காலில் பிடிச்சிட்டு அந்த மாதிரி. ஆனால் ஒரு இடத்துல தான் இருப்பாங்களா? இல்லை அங்கங்க அப்படி, அதனால பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் வச்சிருவாங்க. என்ன அங்கே இது பார்த்து அப்புறம் தான் ஒரு ஆள்கிட்ட இது பண்ணும்போது மக்கான் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சுடலாம் வேலை இடத்துல செஞ்சு இது பண்ணிட்டாங்க, ஏவி விட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேர்ஸ்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே எப்படி தான் இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு வயசு ஒரு 30 போய் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட லுக் வந்து எப்படி ஆச்சுன்னா, தூஜப்புள்ள போய் அந்த லுக் வந்துருமே, சுருக்கி அந்த மாதிரி அப்படியே ஆகுறாங்க. அது அப்படியே ஃபேஸ் அப்படியே தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி ஆயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, கட்டி விடும் போது லூஸா கட்டி விட்டனால அவங்களுக்கே தெரியாம வீடியோ கால் ஏறி போய் முத்தேரணி பாலம் இருக்க குதிச்சு இது பண்ணிட்டாங்க, ஆத்துல குதிச்சிட்டாங்க. தாமானியும் நம்ம இது இருக்கு ஆறு பொம்பை மின்னுக்கு அங்கதான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஓடுறது எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் நடந்துதான் நான் உண்மையாவே நம்ப ஆரம்பிச்சேன். ஓ இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க சித்தியும் அப்படிதான். ஆனா இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரிலாம் ஓட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் நம்ம விளையாட்டா எடுத்துக்கிட்டு சில பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் உயிர் கூட பட்டுன்னு போறது கூட வாய்ப்பு. அவங்களோட லுக்கு நீ போட்டோ வச்சிருப்பாங்க அவங்க கூட்டாடி இப்ப வரைக்கும் ஃபேஸ் கட்டு. அவங்க அம்மா அத்தனை வயசுல எப்படி உண்மையாவே இருந்தாங்க, அவங்க இறக்க போற மண்ணுக்கு அவங்க அம்மா ஃபேஸ் எப்படி ஆச்சு, அந்த ஃபேஸ் அப்படியே இருக்கு. வயசானவங்க மாதிரி அப்படி வயசானவங்க அப்படியே இருந்தா எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க அந்த போட்டோ. ஆனா கூட என் கூட இருந்த கூட்டாடி அவங்க அம்மா
அவங்க அம்மா ஹோட்டல் அந்த பயமா இருக்கு. அதுதான். ஆனா அந்த ஹஸ்பண்ட் காமிப்பாரு காலு இந்த இடம்லாம் இருக்குல்ல அப்படி கத்தியில வெட்டினது, கை இங்க கடிச்சுது இந்த இடத்துல. அவங்க கடிச்ச கடி பல்ல வச்சு அப்படியே தாஜாம் அப்படியே உள்ளுக்கு பூந்து வெளியாகணும். அந்த அச்சுலாம் அப்படியே இருக்கும் அவங்க காலில் கையில ஒண்ணுமும் இருக்கு அந்த அச்சுலாம், அந்த வெட்டு அச்சு எல்லாமே. அதெல்லாம் அழியல, தழும்பு மாதிரி அப்படியே அந்த அச்சு அப்படியே புண்ணுலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் வந்துட்டு அது போயிடும் காணா போயிடும் நாளாவே. ஆனா இந்த புண்ணோட அச்சு அப்படியே தான் இருக்கு அந்த பல்லு வச்சு எல்லாமே. ஏன்னா கத்தியில வெட்டுறதும் பல்லுல கடிக்கிறதும் வந்து மிச்சு விடுவோம் செம்ம இது. அது தோச்சு அவனோண்டு பிளேட் எடுத்து நீ சும்மா இப்படி கீறி பாரு, லைட்டா ரத்தம் வரும். அப்புறம் அந்த அச்சு அப்படியே தான் இருக்கும். அவங்க அப்பா ஏன் ரொம்ப அவங்க கூட இருந்துட்டாங்க, ரொம்ப லவ் பண்ணனால அவங்க அப்பா எங்கேயுமே உள்ள அதனாலயே அவர் வந்து அந்த டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டாரு, ரொம்ப லவ் பண்ணிட்டாரு. அவங்களால எங்கேயுமே விட முடியாது, அவருக்கே தெரிஞ்சிருச்சு அந்த மனுஷன். அதனால ரொம்ப லவ் பண்ணனால அவர் எங்கன்னா டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டா இந்த நார்மலா வெளியில போறோமே, வெளியில போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றதை விட ஏவி விடுறாங்க. பிளாக் மேஜிக் தான் இன்னும் டேஞ்சரஸ். நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எங்க போயிட்டு போனாலும் இப்ப நம்ம இங்க நடக்கிறோம், என்ன வேணாலும் நடக்கிறோம், என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல என்ன வேணா தெரியாது. வீட்டுக்கு போடுற முன்னுக்கு என்ன மதமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போற முன்னுக்கு காலை கழுவிட்டு உள்ளுக்கு போடணும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, நம்ம மனுஷாலோட இதுல வந்துட்டு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அங்கதான் வந்து உட்காந்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றது. அதனாலதான் எப்பயுமே கால் கழுவும் போது மின்னுக்கு மட்டும் அப்படி நீட்டுவோம்ல, அப்படி செய்யக்கூடாது. பின்னாடியும் ஃபுல்லா கழுவணும். நம்ம கால் எப்பயுமே ஃபுல்லா நனையணும். அந்த மாதிரி கழுவிட்டு தான் உள்ளுக்கு போடணும். ஒரு பொழுது கூட எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நம்மளுக்கு அது அந்த பழக்கம் வந்துட்டு அப்படியே போயிட்டு உள்ளுக்கு போட்டு சம்பவம். ஆனா உண்மையாவே அதெல்லாம் செஞ்சுட்டு போறதுதான். அவங்க அம்மா கால்லாம் கழுவாம போடுறாங்க. அந்த இதனாலதான் அவங்களுக்கு அட்டாக்கே பண்ணுது. அவங்களாம் நார்மலா கால்லாம் கழுவி போயிருந்தாங்க, அந்த மாதிரி ஆயிருக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க, அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், நல்ல பிசினஸ், பெரிய பெரிய லாரிலாம் வச்சிருந்தார். திடீர்னு அவரோட பிசினஸ் டவுன், திடீர்னு அவருக்கு உடம்பு முடியாம போனுச்சு, ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிட்டாரு. நல்லா இருந்தவர்ல நல்லா இருந்தார், செம்ம ஸ்டெடியான மனுஷன், பயங்கரமா பேசுவாரு, நல்லா பேசுவாரு. என்கிட்டலாம் நல்லா க்ளோஸ். நான் இங்கேருந்து நான் போனேன்னா அவரை கண்டிப்பாக பார்க்காம வர மாட்டேன் எப்பயுமே. திடீர்னு எனக்கு ஒரு நாள் கால் வருது, என்னன்னா இந்த பர்சன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, போய் பார்த்துருவோம் நம்ம ஒரு வாட்டி. நானும் போவேன் வீட்டுக்கு, போயிட்டு பார்ப்பேன். செய்வனை செஞ்சா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆவான்றது என் கண்ணால லைஃப்பாக. அதாவது அவருக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு அசுவலாம் பண்ணலை, பட் அவரோட பிஸ்னஸை முடக்கணும், அவரை கொல்லணும், இதான் தாங்க. நான் நீ நம்ப மாட்டேன், உன் வயிறு என்னடா போச்சு, யார் மருத்துவமா இருப்பார் அவரு, உருவம் வந்து நம்ம அந்த மாதிரி இருப்பாரு, வயிறு மட்டும் தனியா உள்ள பிரிச்சுக்கு இப்படி இருக்கான், பிரிச்சுக்கு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருந்து போடுற சவுண்ட், காத்து 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 அப்பளையும் காத்து. திடீர்னு ஒரு நாள் இன்னொரு வாட்டி கால் வருது, இறந்துட்டாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா செஞ்சு போட்டுருக்காங்க. இது சில விஷயங்கள்லேருந்து சொல்லணும்னா எப்படின்னா, அவங்களோட ஓன் யாட்டு, அவங்க யாட் வச்சுருப்பாங்க,